நம்ம தமிழ்நாட்டிலேயே பாதரசலிங்கம், பாதாளலிங்கம், நவபாசனலிங்கம்னு நீங்க ஒரு சிவன் பக்தரா இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய 3 சூப்பரான கோயில் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் கரூர் வெண்ணமலையில இருக்க பாதரசலிங்கம் தான். 18 சித்தர்கள் சூழ நடுவுல சிவனை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த சித்தர்களுக்கு கீழே உட்காந்து நம்ம தியானமும் பண்ணலாம். நீங்க கரூர் பக்கத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது ஸ்பாட் வாடிப்பட்டியில இருக்க அண்ணாமலையார் கோவில். இங்க இருக்க ஸ்பெஷலே நந்திக்குள்ள நந்தியும் சிவனுக்குள்ள சிவனும் இருக்கிறது தான். அதுவும் இங்க இருக்க பாதாளலிங்கம் முன்னாடி உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம மனதுக்கு அவ்வளவு அமைதி இருக்கும். இந்த கோவில் மதுரையில இருந்து வெறும் 35 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவினிங் நேரம் போல இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா சுத்தி இருக்க இடங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். மூணாவது ஸ்பாட் இத கோடிலிங்கம்னு சொல்றாங்க. பக்தர்களோட வேண்டுதல் பழிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச அளவுல லிங்கத்தை வச்சு அவங்களே பூஜை பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க பாக்குற பெரிய லிங்கத்துல 400 மூலிகைகள் கலந்த நவபாசன சிலை இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது மனதுக்கு அவ்வளவு அமைதி கிடைக்கும். இந்த கோவிலுக்கு போறதுக்கு நீங்க கம்பம் போயிட்டு அங்க இருந்து சுருளிப்பட்டி போயிட்டீங்கன்னா அங்க இருந்து டைரக்டா பஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன 3 கோவில் பத்தின முழு விவரம் வேணும் அப்படின்னா இப்பவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து தனித்தனியா வீடியோ போடுறேன். உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும்னா இப்படி ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.